வணக்கம் நண்பர்களே. ஃப்ளைட் ட்ராவலுக்கு பெஸ்ட் பேக் வந்து சாஃப்ட் ஷெல்லா இல்ல ஹார்ட் ஷெல்லா தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து சாஃப்ட் ஷெல்லோட பேக்கோடைய அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் பார்ப்போம். சாஃப்ட் ஷெல் பேக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குறீங்களா, இது பேர் தான் வந்து சாஃப்ட் ஷெல் பேக்குன்னு சொல்லுவாங்க. இதில இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட பிரைஸ் தான். நீங்க வந்து ஹார்ட் ஷெல் பேக்கோட கம்பேர் பண்ணும்போது, இது வந்து உங்களுக்கு கம்மியான ரேட்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில வந்து எக்ஸ்டென்ஷன் பண்றதுக்காக ஒரு ஜிப் இருக்கும். அதிகமான பொருள் வந்து நீங்க இந்த பேக்ல வந்து கொண்டு போகலாம். இது வந்து 2வது அட்வான்டேஜ். அடுத்த அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கோட லைஃப் வந்து உங்களுக்கு அதிக நாள் வரும். அதாவது ஹாட் ஷெல்ல கம்பேர் பண்ணும்போது, இந்த பேக்கோட லைஃப் வந்து கொஞ்சம் அதிக நாள் வரும். அடுத்தது இந்த பேக்கேஜோடைய டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கேஜோட வெயிட் தான். இந்த வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மலா இருக்கும்போது 3லேருந்து 4 கிலோ இந்த பேக்கேஜோட வெயிட்டே வந்துரும். நீங்க ஃப்ளைட்ல வந்து அப்ராடோ இல்ல வேற ஏதோ ஊருக்கு நீங்க ட்ராவல் பண்ணும்போது, லக்கேஜ் வந்து நீங்க வைக்கும்போது, உங்களுக்கு அதிகமான பொருள் வந்து நீங்க கொண்டு போக முடியாது. ஏன்னா, உங்களுக்கு ஏர்போர்ட்ல வெயிட் போடும்போது பேக்கேஜோட வெயிட்டும் சேர்த்து தான் போடுவாங்க. அதனால அதிகமான வெயிட் வந்து நீங்க கொண்டு போக முடியாது. 2வது டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக் வந்து சாஃப்ட்டா இருக்கிறதுனால, அதாவது நீங்க கை வச்சு பார்த்தா தெரியும் உள்ள போகும். இது போல சாஃப்ட்டா இருக்கிறதுனால, நீங்க பேக் பண்ண ஐட்டம் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா, உங்களுடைய பேக்கேஜ் மேல 4, 5 பேக் வைக்கும்போது, நீங்க லக்கேஜ் உள்ள வச்சிருக்கிற பொருளுக்கு டேமேஜ் ஆகாததுக்கான சான்சஸ் இருக்கு. பெரும்பாலும் ஏதாவது நீங்க ஃப்ரெஜைல் ஐட்டம் வந்து நீங்க கொண்டு போனீங்கன்னா, இந்த சாஃப்ட் ஷெல்ல நீங்க கொண்டு போகும்போது உடையறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. உதாரணமா கிஃப்ட் ஐட்டம், டாய்ஸு, ஆயில், சீக்கிரமா உடையறக்கு ஒரு பொருள் ஏதாவது நீங்க கொண்டு போனீங்கன்னா, டேமேஜ் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்தது இந்த பேக்கேஜ் வந்து மேல வந்து துணி இருக்கிறதுனால, அதிகமான அழுக்கு வந்து அப்சர்வ் பண்றதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா, ஒரு தடவ நீங்க ஃப்ளைட்ல வந்து டிராவல் பண்ணீங்கன்னா, 4, 5 தடவ நீங்க ஃப்ளைட்ல டிராவல் பண்ண மாரியான ஃபீலிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நெறைய அழுக்காவறதுக்கான நெறைய சான்சஸ் இருக்கு. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்ல வந்து நெறைய வந்து போர்ஷன் இருக்கும். அதாவது சைட் ஜிப் இருக்கும், ஃப்ரண்ட்ல ஜிப் இருக்கும். இது போல நெறைய எக்ஸ்ட்ரா போர்ஷன் இருக்கும்போது, அதில வந்து நீங்க ஏதாவது கேரி பண்ணீங்கன்னா, அந்த பொருள் வந்து திருடு போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதேபோல உங்களுக்கு தெரியாமலே உங்களுடைய பேக்ல வந்து வேற பொருள் வைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அடுத்தது இந்த சாஃப்ட் ஷெல் பேக் வந்து நீங்க மேல வந்து துணி லேயர் இருக்கிறதுனால, ஷார்ப் ஐட்டம்த்துல வந்து ஏதாவது பட்டுச்சுன்னா, துணி கிழியறதுக்கான நெறைய சான்சஸ் இருக்கு. அதேபோல சீக்கிரமா வந்து இந்த கார்னர்லாம் வந்து டேமேஜ் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது ஹாட் ஷெல்ஸ் உடைய அட்வான்டேஜ் என்னான்னு பார்ப்போம். ஹாட் ஷெல்லோட அட்வான்டேஜ் என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து லைட் வெயிட். லைட் வெயிட்டா இருக்கிறதுனால, நீங்க வந்து அதிகமான வந்து லக்கேஜ், அதாவது உங்களுடைய பொருள வந்து நீங்க கேரி பண்ணலாம். அடுத்த அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த பொருள வந்து எப்படி வந்து ஹாட் ஷெல் உள்ள வைக்கிறீங்களோ, அதே போல வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம். உதாரணமா நீங்க ஏதாவது உடையக்கூடிய பொருள் ஏதாவது நீங்க கேரி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு சேஃபா பத்திரமா வந்து இந்த ஹாட் ஷெல்ல வந்து உங்களுக்கு கேரி ஆகும். அடுத்தது சேஃப்டி ரீசன்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஹாட் ஷெல்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஜிப் எதுவும் கிடையாது. அதனால உங்களுடைய பொருள் எதுவும் எடுக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது. அதேபோல மத்தவங்க யாரும் உங்களுடைய பேக்ல வந்து வேற பொருள் வைக்கிறதுக்கான சான்சஸும் கிடையாது. அடுத்த அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய கலர்ல, நெறைய வெரைட்டில, ஸ்டைலான பேக்லாம் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அடுத்தது இப்ப வர வந்து ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா, பாலிகார்பனேட்டால வந்து தயாராகறதுனால, இதோட லைஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்டெண்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம, ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாரி உங்களுக்கு டிசைன் பண்றாங்க. அதனால உங்களோட ஃப்ளைட்ல நீங்க டிராவல் பண்ணும்போது, உங்க லக்கேஜ் வந்து அடியில இருந்தாலும், மேல எவ்வளோ வெயிட் இருந்தாலும், உங்களுடைய பேக்குக்கு வந்து எந்த டேமேஜும் ஆகாது. அடுத்தது இதோடைய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஹாட் ஷெல் வந்து வாங்கும்போது நல்ல பிராண்டட் கம்பெனியா நீங்க வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. ஏன்னா, உங்களுக்கு கம்பெனி அதாவது இன்டர்நேஷனல் வாரண்டிய வந்து உங்களுக்கு 5 இயர்ஸ் குடுத்துருவாங்க. நீங்க வேற ஏதாவது லோக்கல் பிராண்ட்ல வந்து ஹாட் ஷெல் வந்து நீங்க வாங்குனீங்கன்னா, அது வந்து சீக்கிரமா உடையறதுக்கான நெறைய சான்சஸ் இருக்கு. சப்போஸ் வந்து ஹாட் ஷெல் வந்து பிரேக் ஆச்சுன்னா, நீங்க வந்து ரீயூஸ் பண்ண முடியாது. அத வந்து நீங்க குடுத்துட்டு வேற பேக் தான் நீங்க வாங்குற மாரி இருக்கும். அடுத்தது இந்த பேக்கேஜோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா, சாஃப்ட் ஷெல் பேக்கோட அதிகமா இருக்கும். ஆனா, நீங்க பிராண்டடா கொஞ்சம் காஸ்ட்லியா நீங்க வாங்கினீங்கன்னா, உங்களுக்கு லைஃப் லாங் வந்து உங்களுக்கு இருக்கதுக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்தது நீங்க பேக் வாங்கும்போது என்ஷூர் பண்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎஸ்ஏ லாக் இருக்கிற மாரி நீங்க வாங்கணும். நீங்க ஃபாரின் போகும்போது இந்த டிஎஸ்ஏ லாக்கோடைய பயன்பாடு ரொம்ப இருக்கும். ஏன் இந்த டிஎஸ்ஏ லாக்ன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுடைய பேக்ல வந்து ஏதாவது ஐட்டம் வந்து டவுட்டா இருக்கு. அத வந்து ஓப்பன் பண்ணி எடுக்கணும், இல்ல ஓப்பன் பண்ணி செக் பண்ணணும் அப்படின்னு செக்யூரிட்டி ஸ்டாஃப் நெனச்சாங்கன்னா, நீங்க டிஎஸ்ஏ லாக் இல்லாம நார்மல் லாக் இருந்துச்சுன்னா, அத அவங்க வந்து உடைச்சு ஓப்பன் பண்ணுவாங்க. சப்போஸ் டிஎஸ்ஏ லாக் இருந்துச்சுன்னா, அந்த யூனிவர்சல் கீ யூஸ் பண்ணி உங்க பேக்கேஜ் வந்து டேமேஜ் ஆகாம ஓப்பன் பண்ணிட்டு, உள்ள எந்த பொருள் எடுக்கணுமோ, இல்ல செக் பண்ணணுமோ செக் பண்ணிட்டு, குளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அனுப்பிச்சுருவாங்க.
அடுத்தது நீங்கள் என்ஷூர் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வாங்குற பேக் வந்து வித்தியாசமான கலர்லயோ, இல்ல சீக்கிரமா பார்த்து ஐடென்டிஃபை பண்ற மாரி இருந்துச்சுன்னா ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா, பெரும்பாலான மக்கள் வந்து உடைய பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரியா இருக்கும். அப்படி இருக்கும்போது, உங்களுடைய பேக்க மட்டும் தனியா வந்து இருந்துச்சுன்னா, ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ற மாரி நீங்க வாங்கணும். அடுத்தது நீங்க பேக்கேஜ் வாங்கும்போது என்ன பார்க்கணும்னா, உங்களுக்கு வந்து 4 சைட் வீல் வந்து 360 டிகிரில வந்து ரொட்டேட் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, நீங்க ஏர்போர்ட்லயோ இல்ல எங்க வந்து எடுத்துட்டு போனாலும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்தது ஃப்ளைட்ல ட்ராவல் பண்ணுறதுங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சாஃப்ட் ஷெல் பேக் வந்து கேரி பண்ணாலும் சரி, இல்ல ஹார்ட் ஷெல் பேக் வந்து கேரி பண்ணாலும் சரி, ஃப்ளைட்ல ட்ராவல் பண்ணும்போது அது வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா, அதோடைய ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஏர்லைன்ஸ் வந்து கண்டிப்பா எடுக்கணும். அப்டின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேக் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா, அத வந்து ரீப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு தர்றது வந்து ஏர்லைன்ஸ் உடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால நீங்க ட்ராவல் பண்ணும்போது உங்களுடைய பேக்கேஜ வந்து நீங்க ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அப்பதான் நீங்க அரைவல்ல வந்து சப்போஸ் டேமேஜ் ஆச்சுன்னா, நீங்க வந்து கிளைம் பண்ண முடியும். அடுத்தது ஹேண்ட் லக்கேஜ்ல வந்து எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஷெல்லா இல்ல வந்து சாஃப்ட் ஷெல்லான்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் லக்கேஜ் வந்து நம்மளா வந்து ஹேண்டில் பண்ணுவோம். ஏன்னா மத்தவங்ககிட்ட குடுக்க மாட்டோம். அதனால சீக்கிரமா வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆவதுக்கான சான்சஸ் கம்மி. அதனால நீங்க வந்து சாஃப்ட் ஷெல் பேக் வந்து பிரிஃபர் பண்றது நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா, சாஃப்ட் ஷெல் பேக்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போர்ஷன் இருக்கும். அதாவது சைட்ல ஜிப் இருக்கும், ஃப்ரண்ட்ல ஜிப் இருக்கும். இது போல இருக்கிறதுனால, நீங்க உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன ஐட்டத்த வந்து நீங்க அந்த சைட் ஜிப்ல வந்து நீங்க வச்சுக்கலாம். அதேபோல அது எப்ப தேவைப்படுதோ, அப்ப வந்து நீங்க சைட் ஜிப் மட்டும் ஓப்பன் பண்ணி அந்த ஐட்டத்த வந்து நீங்க எடுக்கலாம். இதே வந்து நீங்க ஹாட் ஷெல் வந்து நீங்க கேரி பண்ணீங்கன்னா, அதில ஒரே ஜிப் தான் இருக்கும். ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு ஏதாவது பொருள் தேவைப்பட்டுச்சுன்னா, உங்களுடைய பேக்க வந்து ஃபுல்லா ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ற மாரி இருக்கும். இருந்தாலும் சாஃப்ட் ஷெல் பேக் வந்து யூஸ் பண்ணலாமா? இல்ல ஹார்ட் ஷெல் பேக் வந்து யூஸ் பண்ணலாமான்றது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பொறுத்து இருக்கு. அவங்களுடைய தேவைக்கு ஏத்த மாரி தான் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. நான் இதில குடுத்த இன்ஃபர்மேஷன இன்புட் எடுத்துக்கிட்டு, உங்களுக்கு எந்த பேக் வந்து பெஸ்ட்டோ, அத வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு, நீங்க வந்து ஃப்ளைட்ல ட்ராவல் பண்ணலாம். நான் குடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஃப்ளைட்ல ட்ராவல் பண்றாங்க, இல்ல புது பேக் வாங்கணும்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கட்டும். உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவல பத்தி வேற ஏதாவது டவுட் இருந்தாலும், கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்பந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.